சீஸ் மஷ்ரூம் ஆம்லேட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது ஒரு அருமையான சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட்டு. இதை வந்து நீங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணலாம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி புதுசாக சிஎம் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. அவருக்கு ஒரு வாழ்த்துக்களை நம்ம வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பேனில் ஆயிலை ஊற்றிட்டு நம்ம சாப் பண்ண இல்லை ஸ்லைஸ் பண்ண ஆனியனை போட்டு சாட்டே பண்ணிக்கலாம். நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ மஷ்ரூமை ரொம்ப மெலிசாக ஸ்லைஸ் பண்ணி போட்டுருங்க. பாருங்கள், மஷ்ரூமை நம்ம நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி வெந்து அதுலேருந்து வெளியே வரட்டும். பாருங்கள், நம்ம சேனலை புதுசாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்சடு ஹெர்ப்ஸை நம்ம கொஞ்சம் போட்டுட்டு அது நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ அதை தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு 3 முட்டையும் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டு நான் வந்து பீட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நான் இது வந்து 2 பேருக்கு சாப்பிட்ற அளவுக்கு இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டத்தை நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு ஆள்னா நீங்கள் ஒரு முட்டையே தாராளமாக போதும். இது பேன் வந்து ரொம்ப பெருசுன்றதுனால 3 முட்டை தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம பீட் பண்ண எக்கையும் பேனில் ஆயிலை விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். இப்போ வீடியோவில் எப்படி அந்த முட்டையை நம்ம சேர்த்து வைக்கிறோம் பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக லேடில் வச்சு அதாவது கரண்டியை வச்சு நம்ம முன்னாடி நோக்கும்போது அது வந்து ஆம்லெட் எப்படி வருதுன்னு நீங்களே பாருங்கள். இப்போ நம்ம மஷ்ரூமையும் ஆனியனையும் நம்ம சாட்டே பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ அதை வந்து நம்ம இந்த எக்கு மேலே நம்ம ஆம்லெட் மேலே வச்சுக்கலாம். வச்சுட்டு சீஸ் ஸ்லைஸ் இருக்குது, நான் சீஸ் ஸ்லைஸை போடுறேன். இல்லை நீங்கள் மொசரலா சீஸ்னாலும் போட்டுக்கலாம். கிரேட் பண்ணி போட்டுறதுனால உங்கள் விருப்பம் தான். இல்லைனா இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம இது மாதிரி 2ஆக திருப்பிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.